அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்கய்யா, இந்த பதிவில் வந்துட்டு சுபகாரிய தலைவர் அதான் மெயின். இப்போ பாருங்க, ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் அந்த சுபகாரியத்தை நடத்துவதற்காக என்னென்ன பாடுபட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்ல விளக்க போறீங்க. அதாவது அந்த வீட்டு தலைவி 120 தடவை பிரதோஷம் இருக்காங்க. பையன் 2 பேரும் மூத்த பையனுக்கு திருமணத்திற்காக 1, 40 தடவை வீட்டுல யாகம் வளர்த்திருக்காங்க. பிரபலமான புரோகிதர்களை கூட்டி வந்துட்டு, அது போக சென்னையில இருந்து வாஸ்து பாக்குறவங்கள 2-3 தடவை வந்து பார்த்திருக்காங்க. அவங்க சொல்லலாம் செஞ்சிருக்காங்க. இங்க உள்ள கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லலாம் செஞ்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவாயூர் மிக பிரபலமான கோயில். அந்த கோயிலுடைய தலைமைப்பட்ட அந்த தலைமைப்பட்ட நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க தன் வீட்டுக்கு இங்க திருச்சிக்கு வர சொல்லி, திருச்சி கேக்க நகர் பகுதி அங்க வர வச்சு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் யாக வளர்த்திருக்காங்க. பல லட்சம் செலவு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 6 மாசத்துல சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பையனுக்கு திருமண தடை, நல்ல படிப்பு, நல்ல வேலை, லேசா கொஞ்சம் 10 மாதிரி வரும் போல் இருக்குது. அதுக்காகத்தான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாம அவங்க துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் 6 மாசம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா என்னைய கிட்டத்தட்ட கூட்டு போகும்போது 5 வருஷம் ஆச்சு. எல்லாம் பார்த்துருக்கேன். கடைசியில் இந்த இவர் கொஞ்சம் நல்லா பாப்பாரு, கொஞ்சம் கூட்டு போங்கன்னு இருக்காங்க. அவர் நான் பஸ் விட்டு இறங்கணும், என்னை பார்த்தேன்னு மேல இங்க பார்த்துட்டு நீங்க தான் முடிவு அப்படின்றாரு. அவங்க நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம இப்படித்தானே இருக்க முடியும். நம்ம சரின்னு சொல்லிட்டு குழம்பு மேல ஒரு பேக்கு அவ்வளவுதான். சரி போய் பார்த்தேன், எடுத்து எல்லாம் சொன்ன அப்புறம் சொன்னாரு. அதாவது 2 கிரவுண்டு, பெரிய விஷயம் அந்த ஏரியால. ஒரு கிரவுண்ட்ல வீடு, ஒரு கிரவுண்ட்ல தோட்டம். இந்த கிரவுண்ட் நல்ல தோட்டத்தை வந்துட்டு வாயு கார்னர் பிளேஸ் வேற. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இது பண்ணல. சரி உங்க பாடம் சொல்ல முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்மளே சில விஞ்ஞான விளக்கத்தையும் சாஸ்திர விளக்கத்தையும் சுருக்கமா சொல்லி, உதாரணமா அவங்க ஈசானிய ஒட்டுமொத்த வீட்டினுடைய ஈசானிய பகுதியில் கார்னர் பகுதியில ஒரு பீரோல வெயிட்டான பீரோ வச்சிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் நானும் அவங்க சின்ன பையன் இங்க இருந்தா ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு, அப்புறம் நம்ம சொன்ன சில மாற்றங்களை பண்ணணும். சோபா வடக்கும் கிழக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். அப்ப அதை ஒட்டி வைக்க கூடாது, தள்ளி வச்சுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்து சொன்னாமா, நான் இருந்து செஞ்சீங்க, சில விஷயம் செஞ்சுட்டு போயிருக்கேன். ஆனா அவங்க எழுதி கொடுத்துட்டேன், நல்லது தவறு இருக்கு, நல்லது இதை இப்படி செய்யணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி 10 நாளையில உங்களுக்கு ஒரு சுவை செய்தி வரும். இதுக்கு அவ்வளவுதான். ஆனா சுவை செய்தியா இருக்கு அதையும் சொல்லிட்டேன். மீதி மாற்றங்களை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். என்னைக்கும் தொந்தரவுகள் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. கரெக்டா வேற யாராவது பொண்ணு பண்ணாங்க. ஐயா, எங்க பையன் ஜாதகத்தை மாதிரி இருந்து ஒரு பொன் வீட்டார் எடுத்து பொருத்தம் பார்த்துட்டு அவங்க போட்டோ ஜாதகத்தை அனுப்பியிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த சுப காரியமான சுப செய்தியான அப்படி பறந்த பாடுபட்டு இருக்கு. எத்தனையோ செஞ்சல் வச்சு எத்தனையோ பேரை கூப்பிட்டு ஒண்ணு கூட இன்னும் நல்லாத சூழ்நிலையில் இது நடந்திருக்குன்னா மீனாட்சியர்னு சொல்லிக்கொண்டு, ஆனால் பழையபடி சொல்றாம செய்தியாத்தான் இருக்கும். நான் சொல்ற மாற்றங்களை சிலதை செஞ்சாத்தான் உங்களுக்கு முழுசாக சொன்னா, அவங்க அசால்ட்டா விட்டாங்க, எல்லாம் வந்துருச்சுல அப்படின்னு 3 மாசம் பேச்சுவார்த்தை தோல்வியாயிருச்சு. அதுக்கப்புறம் சில காரியங்கள் நம்ம சொல்லி செஞ்சிருக்காங்க, காரியங்கள் இருந்துச்சு. அதனால சுபகாரியத்தலை என்பது நம்மளுடைய வாஸ்து குறைபாடின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ள எல்லாமே இருக்கிறது. ஆகையினால நம்ம இந்த வீடியோ பதிவில் அடிக்கடி பார்த்துட்டே வாங்க. அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எல்லாமே தெரியும். திடீர்னு உங்களுக்கு ஒரு மறந்து வச்சுன்னா டக்கு நீங்க எல்லா வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க. அதுக்காக அதனால அவங்க குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்க ஈசானியத்தை நல்லா சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கூறிக்கொண்டு இந்த வீடியோ பகுதி முடிக்கிறோம். வணக்கம்.